Hi friends, this is Grovan. இந்த வீடியோவில் ரொம்பவே அட்டகாசமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கோ போனால் மேக்ஸிமம் பஃபே சிஸ்டம் தான் இருக்கும். இந்த பஃபே சிஸ்டமில் நமக்கு எந்த ஃபுட்டு பிடிச்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு வயிற்றை ஃபில் பண்ணிவிடுவோம். பொதுவாக எல்லோரும் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. பட் நமக்கு அங்கே இருக்க எல்லா ஃபுட்டையும் சாப்பிடணும்னு தோணும். பட் நம்மளால் சாப்பிட முடியாது. ஒரு ஃபுல் பஃபே எப்படி சாப்பிட்றது, ஒரு டிஷ்ஷு கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எப்படி சாப்பிட்றது, எதுக்காக இத்தனை டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹோட்டல் ஆரம்பித்த காலத்தில் இந்த பஃபே எல்லாம் 17 கோர்ஸ் மெனுவில் ஃபாலோ பண்ணாங்க. 17 கோர்ஸ் மெனுனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் வழக்கத்தில் வாழை இலையில் ஃபஸ்ட்டு ஸ்வீட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் கூட்டு பொரியல் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வைப்பாங்க. இதில் எந்த அளவுக்கு டிஷ்ஷஸ் வைக்கிறாங்களோ அதை கனெக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் 17 கோர்ஸ் மெனுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஒரு பார்ட் ஆஃப் கோர்ஸ், அதுக்கப்புறம் வத்த குழம்பு சாம்பார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்ட் ஆஃப் கோர்ஸ். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகிறதுக்காக ரசம் மோர் இந்த மாதிரி வைப்பாங்க பாருங்கள், அது ஒரு பார்ட் ஆஃப் கோர்ஸ். இந்த மாதிரி ஃப்ரெஞ்சுக்காரங்க அவங்களோட ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு வச்சுருந்த மெத்தடு தான் 17 கோர்ஸ் மெனு. இதை ஃப்ரெஞ்ச் கிளாசிக்கல் மெனுன்னு சொல்லலாம். இந்த 17 கோர்ஸ் மெனு ரொம்ப பெருசாக இருக்குன்னு நாளடைவில் சுருக்கி 11 கோர்ஸ் மெனுவாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் இப்போது புழக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 to 7 கோர்சஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஒரு பஃபே செட் பண்ணுவாங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 7 கோர்ஸ் மெனு. நம்ம ஊர் கல்யாணத்துக்கு போனால் பொதுவாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டை தான் சாப்பிடுவோம். பொதுவாக ஸ்வீட்டு சாப்பிட்டா நம்மளால் அதிகமாக ஃபுட்டு சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஒரு பஃபேயில் நிறைய ஃபுட்டு இருக்கும். அதில் எதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றது எதை லாஸ்ட்டு சாப்பிட்றதுன்னு சில பேருக்கு சின்ன குழப்பம் இருக்கும். எப்போவுமே ஒரு பஃபேயில் நாம் ஃபஸ்ட்டு சாப்பிட வேண்டியது பார்த்தீங்கன்னா சூப். அதுதான் ஃபஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. சூப் எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றோன்னா தூங்கிட்டு இருக்க நம்ம கிட்னியை அது தட்டி எழுப்பிவிடும். அதாவது ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஃபுட்டு லிக்யூடாக சாப்பிட்டாக்கா அது சீக்கிரம் ஜீரணமாயிடும். அதாவது ஒரு 10 to 15 மினிட்ஸ் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பசியை இன்னும் நல்லா தூண்டிவிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்ற ஃபுட்டு அது கூடவே சேர்ந்து கண்டினியூவாக ஜீரணமாக ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஊர் வழக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுட தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. அதுவும் சேம் கான்செப்ட் தான். அது மாதிரி அவங்க ஊர் வழக்கத்தில் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதை ஒரு டிஷ்ஷாகவே எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலட், அதாவது ரா வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குக்கும்பர், டொமேட்டோ, ஆனியன், அதாவது ரா வெஜிடபிளாக சாப்பிடக்கூடிய எல்லா வெஜிடபிளும் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் சேலட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சேலட் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் போட்டு வச்சுருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங்னால் ஒன்றும் இல்லைங்க, லெமன், சால்ட் அண்ட் பெப்பர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் 1000க்கு மேலே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நாம் போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் சில இடங்களில் சேலடோட மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, சில இடங்களில் செப்பரேட்டாகவே தனியாக வச்சுருப்பாங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த சேலடுக்குன்னு தனியாக ஒரு கவுண்டரே இருக்கும். ஸோ லாட் ஆஃப் சேலட் இருக்கும். நம்மளுக்கு எந்த சேலட் வேணுமோ, எந்த சேலட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ட். இப்போ தான் நாம் ஃபுட்டு உள்ளேயே போக போகிறோம். இதுக்கு ஏன் ஸ்டார்டர்டுன்னு பேர் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால இதுக்கு ஸ்டார்டர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஐட்டம்ஸ், ட்ரை ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 65, காலிஃப்ளவர் பக்கோடா, கபாப், ஃபிஷ் ஃபிங்கர் இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நாம் மெயின் ஃபுட்டுக்கே போகணும். நாம் மெயின் ஃபுட்டு சாப்பிட போகிறதுனால தான் இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் மெயின் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மெயின் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ரொட்டி, சப்பாத்தி, இல்லைனா சைனீஸ் ஐட்டமில் நூடுல்ஸு, இல்லைனா கான்டினென்டலில் பாஸ்தா இந்த மாதிரி ஃபுட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃபுட்டை நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுனால நமக்கு ஃபுட்டு நல்லா சாப்பிட்ட ஃபீல் கிடைக்காது. அதனால தான் இந்த ஃபுட்டை ஃபஸ்ட்டு சாப்பிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் மெயின் கோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைஸ் ஐட்டம்ஸ், பிரியாணி, புலாவ் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் சாப்பிடலாம். இந்த ஃபுட்டை செகண்ட் மெயின் கோர்ஸில் சாப்பிட்றதுனால நமக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதே சமயம் எல்லா ஃபுட்டையும் நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ண மாதிரி இருக்கும். மெயின் கோர்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் யோகட், இல்லைனா கேர்ட் ரைஸ், இல்லைனா ரசம் இந்த மாதிரி எல்லா ஃபுட்டையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெசர்ட். டெசர்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்வீட் ஐட்டம்ஸை தான் டெசர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பேக்கரி ஸ்வீட்ஸ் இல்லைனா இந்தியன் ஸ்வீட்ஸ் இதுக்குன்னு ஒரு தனி கவுண்டரே இருக்கும். இதில் ஹாட் டெசர்ட், கோல்ட் டெசர்ட் 2 இருக்கும். இதில் ஹாட் டெசர்ட் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு கோல்டு டெசர்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா மெயின் கோர்ஸில் ஃபுல்லாகவே ஹாட் ஃபுட்டு சாப்பிட்டு இருப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹாட் டெசர்ட் சாப்பிடணும். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் இல்லைனா ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் லைட்டாக ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெவரேஜ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஜூஸ் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லலாம்.
பஃபேல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளாக் டீ, க்ரீன் டீ இந்த மாதிரி தான் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கிறத பிளாக் டீ, க்ரீன் டீ வேணும்னா குடிக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது நமக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வேணும்னா, ஜூஸஸ் வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணியும் சாப்பிடலாம். இது வந்து ஃபைனல் டச்சப். அவ்வளோதாங்க. இந்த ஃபார்மெட்டில் நம்ம சாப்பிட்டா ஒரு ஃபுல் பஃபேயை நம்மளால் கவர் பண்ண முடியும். இல்லைனா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டா நம்மளால் பாதி சாப்பாடுக்கு மேலே சாப்பிட முடியாது. மீதி இருக்க சாப்பாடை கொட்ட தான் செய்வோம். இந்த டைமில் யாரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறதும் இல்லை, எந்த பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கும் போக போகிறதும் இல்லை. மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காக்கா பிரியாணி துண்ணா பின்ன காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். காக்காவா